கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விசுவாசியான ஒருவர் சந்தோஷம், சமாதானம், விடுதலை போன்ற தேவன் தருகின்ற காரியங்களை அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே தேடுவாரானால் அது அந்த விசுவாசியை விக்கிரக ஆராதனைக்கு நேராக தான் நடத்துகிறது என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கின்ற உங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதில் கவனமுடன் செயல்படுங்கள். அன்பின் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணராக இருக்கின்ற உம்மை துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து பலவிதமான வேதனைகளால் சோர்ந்து போயிருந்த என்னை உம்முடைய கிருபையினால் மீட்டு உம்முடைய ரட்சிப்பினால் திருப்தியாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை விட்டு வெளியே எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன். நீர் மட்டுமே எனக்கு போதும் என்று முழு மனதுடன் உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லா மகிமையும் உம் நாமத்திற்கே உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.